ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும், அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். ஓம் நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய நமக. தாத்தா ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. தரம் இரு, லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. தரம் இரு, உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, இப்படி உட்காருங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. நீங்க இவ்வளவு சாமியா இருக்காங்க இந்த இடத்துல. எல்லா சித்ரா பௌர்ணமிக்கு வந்திருக்கீங்களா? இந்த இடத்துல 4-5 பேர் தான் இருப்பாங்க அதிகபட்சம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும். அண்ணாமலையார் பேரர்களால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நம. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நீங்களாம் எந்த ஊர்ல இருந்தீங்க? நாங்களாம் 10 வருஷம் இங்கேயே தான் இருக்கிறோம். நெய்யூர் இருந்தோம், தாஞ்சிட்டு இருந்தோம். சரி, போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் செல்வ வளத்தோடையும் மன மகிழ்ச்சியோடையும் சந்தோஷமா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் சந்தோஷமா இருக்கணும். நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய நமக. நமச்சிவாய. என்ன தாத்தா, சித்ரா பௌர்ணமிக்கு எங்கேயும் வெளில போலையா? ஏன் நான் வேணான்ட்டுனா? நான் சொன்னா கேட்டுருவியா நீ? ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. போயிட்டு வாங்க. நான் சொன்னா கேட்பியாண்ணா? ஓம் அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய. நன்றி சார். வாங்க. இத்தனை 2ஆ? என்ன பாட்டிய என்ன ஆச்சு? உட முடியலையா? நமச்சிவாய நமக்கு. இதுனா கையில் அது கொஞ்சம் அடிபட்டுச்சு. அதுக்கு என்ன பிளாஸ்டிக் போட்டு கட்டு போட்டுக்கிறேன்? ஏதோ இன்னொரு பாட்டுக்கு தண்ணி எனக்கு. வா வா பாட்டி. சிவாய நம்ம வாங்கிக்கோ. போயிட்டு வரனா? காயும் போட்டால் தான் சாமி அந்த சாம்பாரோட ஃப்ளேவரே வருது. மோர் சாப்பாடு ஒன்றா? முருங்கைக்காய் குழம்பு. சிவாய. ஒன்று கொடுத்துரு சாம்பார். உங்களுக்கு 2 கொடு. ஒன்று கொடுத்துரு. ஒன்றா? மோரா சாம்பாரா? சாம்பார். நமச்சிவாய நமக. இப்படி இப்படி நின்னுங்கடா. ஏற்கனவே இந்த பக்கம் ஓடிக்கிட்ட இருந்தோம். இப்படி வா, இந்த பக்கமும் ஓடிக்கிட்ட போற. இந்த பக்கம் ஓடிக்கிட்ட அப்புறம் அந்த பக்கம் ஓடுங்க. அப்படியே சாஞ்சி இருந்தா ஓடிக்கிட்டாத. ஒன்று குத்துருப்பா. காரன் வண்டி நிறுத்திட்டு வராங்க. ஒரு சாம்பார் சாதம் வாங்கிக்கோங்க. நமச்சிவாய நமக. வாங்க. மோர் சாம்பார். யாரு? அவருக்கா? வேலூருக்காருங்க. அவருக்கு போய் வெயில் தாங்க முடியலன்றீங்க. இன்னொரு வாட்டர் பண்ணு. கண்ணாடி வச்சுருக்கோம். நீ அதுக்கு தரேன், கொடுத்துட்டு வரேன். ஒன்றா? 2 வெள்ளை எல்லாமே வெள்ளை சாதம் தான் இன்னைக்கு. நமச்சிவாய நமக. ஒன்று மோர்.
மோர்னா இன்னொரு வாட்டின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு வாட்டி குத்துனே இருக்கட்டுமா? மேலும் மேலும் அர்த்தம். ஐயா எத்தனை டப்பிங்க நீ? ஐயாவா சார்? ஒரு நிமிஷம் இருங்க சார், கொடுத்துட்டு வரேன், சாதுக்களுக்கு கொடுத்துட்டு வரேன். எதுக்கு ப்ரமோஷன்? சரி நீங்க போங்க, சந்தோஷம், போயிட்டு வாங்க. நமச்சிவாய் சாமி, நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு ஓ நமச்சிவாய். 2 குழம்பு கொடுத்துட்றாரு. 2 குழம்பு வெள்ளை. ஓம் நம சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக்கு. நல்லா இருக்கும், அன்னதானம் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய நமக்கு. சாப்பிடுங்க. நமச்சிவாய. ரெண்டா சாமி? ஓம் நம சிவாய நமக. இத்தனை கத்தா? ரெண்டா? நமச்சிவாய நமக. உங்களுக்கு எத்தனைங்க? ஒன்றா? மோரா சாம்பாருங்களா? சாம்பார். மோருங்களா சாம்பாருங்களா? சாம்பார். நமச்சிவாய நமக. உங்களுக்கு எத்தனைங்க ஐயா? 2. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாமி. சாம்பார் எடுத்துக்கோ. மோர். நமச்சிவாய ஆயுஷ்மான். நமச்சிவாய். கீரை இல்லைங்க இன்னைக்கு, சாம்பார் மோர். சாம்பார் மோரா? ஓம் நம சிவாய. வாங்கம்மா. 2 சிவாய நமக. நமச்சிவாய. உங்களுக்குமா? 2. சிவாய நமக. சாப்பிடுங்கம்மா, வாங்கம்மா. நமச்சிவாய சாமி. அண்ணாமலையார் தர்மம் கொடுத்துக்கிறீங்க, அன்னதானம் கொடுத்துக்கிறீங்க. குடும்பம் நல்லா செல்வ சேர்ப்போடு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நமஸ்கார் சாமி. நல்லா இருக்கணும் அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு வரக்கூடாது, நல்லா இருக்கணும். ஓம் நமஸ்கார் அருணாச்சலம். ஓம் நமஸ்கார் அண்ணாமலை. நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க. ஓம் நமஸ்கார் சாமி. செல்வ சேர்ப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கு. ஓம் நமஸ்கார். ஓம் நம சிவாய். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டதை விட கடவுள்கிட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்குற ஆண்டவா அப்படின்னு வேணாதான் கடவுளாவது கொஞ்சம் கருணை காட்டுவாரு. நம்ம கடவுள்கிட்ட பிரச்சனையே வரக்கூடாதுன்னா இவன் எடுத்தவனே நான் அப்படிதான் சாமி விடுவேன். பிரச்சனையே வரக்கூடாது, அதாவது வரக்கூடாது. பாருங்க கடவுள்கிட்ட இங்க பாருங்க, நீ கொடுக்குற கஷ்டத்தை நீயே போகிறதுக்கு ஒரு வழியை காமிச்சிரு அப்படின்னு வேண்டனாலே உண்மையாலுமே வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா கஷ்டமே கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம அது கடவுள் என்ன பண்ணுவாரு, பயங்கரமான ஆள் அவர், நம்மளை விட பயங்கரமான ஆளு, நம்மளை படைச்சவர் அவருக்கு தெரியாதா? அதனால ஒருத்தங்க கேட்டாங்க எனக்கு போன்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாமியாருங்களா இல்ல பிச்சைக்காரங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னா, ஐயா எதுவுமே இல்லாம ரோட்ல கையேந்திரவங்க பிச்சைக்காரங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு கையேந்திரவங்க சாமியாரு. நீங்க இதுல யார முடிவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இன்னொன்னு சாமி, பிறக்கும் போது பிறந்ததுல இருந்தே ஒண்ணுமே இல்ல, எதுவுமே வாழ்க்கை எதுவுமே இல்ல, போறது வர்றது எதுவுமே இல்ல, அவங்க சூழ்நிலை எதுவுமே இல்லாம கையேந்திரவங்க நீங்க சொல்ற ஆளா இருக்கலாம். இவங்களுக்கு சொந்த பந்தம் வீடு வாசல் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் வேணுமுன்னே விட்டுட்டு வராங்க. அப்ப நீங்க உங்க கண்ணுக்கு எப்படி தென்படுது அவங்க அப்படின்னு என்ன கேட்டவர் அப்படி கேட்டாரு. ஏன்னா சாப்பாடு நாங்க கொடுக்குறோமே, நீங்க எல்லாம் தர்மம் எடுக்கிறவங்களா சாமியாருங்கன்னா அங்க எப்படி சாமியார் அவங்க எல்லாமே ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லாமே இருக்கும்.
கோடி கணக்குல சொத்து இருக்கும், விட்டுட்டு வந்திருப்பாங்க. மக புள்ள வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பிச்சைக்காரங்க ஆயிட முடியுமா? கையை வந்துட்டு எல்லாரையும் அந்த மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு. இல்லைங்க, நான் ஒரு டவுட் கிளாரிபிகேஷன் கூட அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு வாட்டி யாருக்கு வேணாலும் என்னைக்கு வேணாலும் கையேந்திர நிலைமை வரலாம். இப்ப நீங்க ஓட்டுக்கு காசு எடுக்கிறான், ஓட்டுக்கு காசு வாங்குறான், அவனு பிச்சைக்காரன் தான். ஓட்டுக்கு காசு வாங்குறான் பாரு, அவனு பிச்சைக்காரன் தான். இலவசத்தை தேடி போறான் பாரு, அவனு பிச்சைக்காரன் தான். அப்ப யாரு பிச்சைக்காரன் இல்ல? எல்லாருமே பிச்சைக்காரன் தான். இலவசம் கொடுக்குறானு இலவசத்தை வாங்கறதுக்கு போறான்ல, அப்ப அவனும் பிச்சைக்காரன் தான். கோட் சூட் போட்டு இருந்தா நீ வந்து இதுவா? அந்த மாதிரி வார்த்தை கேட்ட உடனே தலை எழுத்து ஈஸ்வரனே ஒரு நேரம் பிச்சை எடுத்தா வந்து அதை தாங்க சொல்றேன். இப்பெல்லாம் கொஞ்சம் சில பேர் கர்வத்துல, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நல்லா நீட்டா இப்ப சட்டை போட்டுன்னு வந்தாரு அந்த அடி அண்ணாமலையான், நேர் அண்ணாமலையாண்டா. அந்த பக்கம் நம்ம சாமியாரங்களுக்கு ஒரு 10-15 சாமியாரங்க லைன்ல நின்னுங்கிறாங்க சாப்பாடு வாங்குறதுக்கு. அந்த பக்கம் இங்க காராண்ட நின்னுனே வந்து கேட்டு இருந்தாரு. நான் என்ன சொன்னேன், ஐயா இந்த சாமியாருங்க இருக்கிறாங்க, கொடுத்துட்டு வரேன் இருங்க. ஏன்னா நம்ம சாமியாருங்க பசியில் இருப்பாங்க. அவங்க கிரிவலம் நல்லா டீசெண்டா போறாரு, வந்து இப்படி நிக்கிறாரு, இந்த பக்கம் வந்து நிக்கிறாரு. நான் சாமியார்களுக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்ப ஒரு 5 சாமியாருக்கு தான் கொடுத்தேன். கொடுத்த உடனே அப்படியே கோச்சிங் அப்படி போனாரு. போயிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா, சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் வீடியோ எடுத்து ப்ரொமோஷன் பண்ணி இது பண்ற இதெல்லாம் கேக்குறாரு. இது சாப்பாடு கொடுக்கறத வீடியோ எடுத்து நீ இது பண்ற இதெல்லாம் ஒரு பழப்பான்னு கேக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இல்ல நீ வந்து வாங்க, அப்ப நீ சாப்பாடு வாங்கறதுக்கு தானே வந்த. நீ அப்ப கொடுக்காதனால ஒரு நீ பேசுற, அப்ப நீ சாப்பாடு வாங்கறதுக்கு தான் வந்த. நான் எப்பயுமே சாமி, நான் எப்பயுமே சாமியார் 4 பேர் இருந்தாங்கன்னா சாமியார் கொடுத்துட்டு தான் யாருக்கு வந்தாலும் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கடவுளுக்கு நிகரா மதிக்கிறோம் சாமியாருங்களை. நீங்க இதுல வந்து நீங்க எத்தனை பேர் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்குங்க, சத்தியமா சொல்றேன். ஆமா சாமி, அந்த ஒரு காவியும் ருத்ராட்சியும் ஒருத்தர் அணிய வைக்கிறார் ஈசன்னா சும்மா கிடையாது. அதுல சில பேர் வந்து சில தப்புகள் பண்றாங்க, அதுவும் வந்து அதுவும் அவனுடைய செயல் தான். அந்த மாதிரி சொன்ன உடனே நான் அந்த மாதிரி கேட்டேன். நான் சொன்ன உடனே உங்க இலவசங்களை போய் வாங்குறலாம் நல்லவன், கவர்மெண்ட் காசு கொடுக்குதுன்னு போய் வாங்குறவன் நல்ல, ஓட்டு காசு வாங்குறவன்லாம் நல்லவன். இங்க வந்து ரோட்ல 5 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுன்னு கேக்குறவன் வந்து அவங்களுக்கு வந்து வேற மாதிரி தெரியுறாங்க போல. நான் சொன்ன குடும்பத்தெல்லாம் வாண்டடா விட்டுட்டு வராங்க பாரு, அவங்கலாம் வந்து நீ அந்த மாதிரி ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. நீங்க ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க அப்படின்னா. இப்ப இந்த இவரு சொல்றாரு பாத்தீங்களா, இவரு இப்ப போனாரு, இவர் சொன்னாரு நான் ஒரு நாளைக்கு 300 பேருக்கு சாப்பாடு போடுறேன், நீங்க எத்தனை பேருக்கு போடுற, போடா வீடியோ எடுத்துன்னு போடுறேன் அப்படின்னு போடுறேன். அப்படியே யோசிச்சேன், இந்த வீடியோவை பார்த்தாதான் நம்ம டெய்லி சாப்பாடு எடுத்துன்னு வர முடியுது. வீடியோ 4 பேர் பாக்குறாங்க, போறாங்க வராங்க. மனிதர்கள் வந்து எந்தெந்த நம்மள மாதிரி வாழ்ந்த மனிதர்கள், நம்மள மாதிரி போனவங்க வந்தவங்க எந்தெந்த சூழ்நிலையில இன்னைக்கு கிரிவல பாதையில ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க, அவங்களுக்கு எதுவும் வழி இல்லாம இல்ல, ஏதோ காரணத்தால இட்டு போய் உட்கார்றாங்கன்றத வந்து அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு புரியுது. நாளைக்கு இந்த வாழ்க்கையோட விஷயங்களும் புரிஞ்சு சில பேர் பாக்குறாங்க. சில பேர் அதனால அவங்களால அவங்க வீட்டு பிறந்த நாள், திருமண நாள், அவங்க வீட்டுல எதனா விசேஷம், நினைவு நாள், அந்த மாதிரி அப்படின்ற கொடுக்குறாங்க. இந்த வீடியோ ஓடிட்டு இருக்க வச்சு தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீ கிரிவல பாதைக்கு வந்துட்டு நான் வீடியோ புடிச்சு நிக்கிறேன், வீடியோ புடிச்சு ப்ரொமோஷன் பண்ணி சாப்பாடு போடுறேன் நீ சொல்லிட்டு போறியே, உன்னால 10 ரூபாய் கொடுத்து வாட்டர் கேன் வாங்க முடியல. அங்க பக்கத்துல கடை வச்சுக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் வெயில்லயும் உட்காந்துக்கிறாங்க. அந்த பக்கத்து கடையில 10 ரூபாய் கொடுத்து கூட வாட்டர் கேன் வாங்க முடியாத நீ இங்க வந்து நின்னுக்கிற. அந்த சாமியார் 5 பேருக்கு கொடுக்கறது கூட அந்த நிமிஷம் கூட உன்னால நிக்க முடியாத நீ பொறுமை இல்லாம நீ என்ன ஒரு வார்த்தை சொல்ற. அதான் சொன்னேன், போயா வேற நம்ம என்ன பண்ண முடியும், அப்படியே போ. அவன் அப்படியே இது பண்ண ப்ரமோஷன் பண்ற, வீடியோ எல்லாம் எடுக்கிற அப்படி இப்படின்றான். 4 வருஷமா எடுத்துனாங்கிறான். எடுத்த வச்சுதான் டெய்லி சாப்பாடு எடுத்துன்னு வரேன். இல்ல நான் எப்படி எடுத்துன்னு வர முடியும்? நான் சாப்பாடு கொடுத்தேன்னு யாருக்கு தெரியும்? சாப்பாடு கொடுத்தேன்னு யாருக்குன்னா தெரிஞ்சாதானே. இப்ப நல்லது செய்யறோன்றது 4 பேருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் 4 பேர் நல்லது செய்யறதுக்கு முன் வருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க மக்கள், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சாமி உண்மையாலுமே கேட்டவர் வந்து அங்க இதெல்லாம் எடுக்கிறவங்க எவ்வளவு பேரு, சாமியார் எவ்வளவு பேரு லிஸ்ட் கேக்குறாங்க. அப்படிதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து அவங்களுடைய நிலைமை அங்க இருக்கலாம். சோத்துக்காக வந்தவங்க எத்தனை பேரு அப்படிலாம் நம்மளுக்கு சாப்பாடு வாய்ஸ்லயும் இப்படிதான் போனோம்லாம் இருக்காது. உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது.
குஜராத் சம்பவம் போதுமே சாமி. மனுஷன் வந்து மூளை வேலை செய்ய குஜராத்தோட சம்பந்தம் வந்து பாருங்க, பூகம்பம் ஆச்சு பாருங்க. அடுத்த நேரமும் அவர் கையெழுந்து நிற்கிறார். பெரிய கோடீஸ்வரர். அதுதான் ஐயா, அதுதான் சொல்ல முடியாது. இலவசங்களுக்காக பூமிகளை ஒண்ணும் இல்லைங்க பாருங்க. சும்மா கிரிவல பாதையில நீங்க போய் பாருங்க. சும்மா நீங்க ஒரு இடத்துல பாக்குறீங்க, வயசானவங்களை மட்டும் பாக்குறீங்க. ஒரு யங் ஏஜ் பர்சன் அவங்க சாமியாரா வந்திருக்கிறான். ஆமா. ஏன் வந்திருக்கிறான்னு அவங்க கிட்ட உட்காந்து பேசினா என்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, நல்ல சம்பளம் வாங்கி இருந்தேன். நான் ஏன் வந்தேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியலன்றான். நான் ஏங்க வந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனா எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன பையன், இப்போ ஒரு பையன் வாடா சாப்பாடு வாங்கிக்கிட்டான்றான், டிப்ளமா இன்ஜினியரிங் படிச்சுக்கிறான். அவெல்லாம் தலையெழுத்து அங்க வரணும். அவங்க அம்மா அப்பா குடும்பம் தாங்க. ஒரு வாசுன்னு ஒரு பையன் சுடுகாட்டிலே உட்காந்துருக்கான், நல்ல வசதியான விட்டு பையன். 24 மணி நேரம் மழை வெயில் எதுவுமே பக்கத்துல அதே இடத்துல சுடுகாட்டுல தான் உட்காந்துக்கிறான். அவனா தலையெழுத்தா? அப்ப நீ திங்க் பண்றது எப்படி திங்க் பண்றீங்க? இங்க இருக்கிறவங்கள வந்து நீங்க எடை போட பாக்குறீங்க. இங்க இருக்கிறவங்களா வந்து எந்த இடையிலயும் நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையும் இருக்கு. கதையும் இருக்கு. ஒரு விதத்துல அவர் வந்து கையேந்தி வாங்கலாம்ல சிவபெருமான. அப்படி 100 ஆள் அப்படித்தான் நான் உண்மையாலுமே நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு சில பேர் குடிச்சிட்டு வந்தா மட்டும்தான். அது கூட இப்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வாங்காதீங்க, நாளைக்கு வா. நீ தெளிவா இருக்கும்போது வாங்கிக்கோங்க. குடிச்சிருந்தா வாங்காதீங்க, இன்னைக்கு வாங்காதீங்க, தெளிவா இருக்கும்போது வா. அதுக்காக நான் உனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா சில பேருக்கு நான் கொடுக்கறது இல்ல. காரணம் என்னன்னா, அவங்க அதுக்கும் மீறின துரோகங்கள் பண்ணாங்க. அதுக்கும் மீறின துரோகங்கள். குடிச்சிட்டு இருந்தவங்க கூட பரவாயில்ல, மறுநாள் வந்து தெளிவாயிடுவான். ஆனா உனக்கு வேற போதை ஏறி போச்சு உள்ளுக்குள்ள. அதனால அவங்க எல்லாருமே சந்தோஷம் நீங்க அப்படின்ட்டு. மத்தபடி ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி சொன்னாங்க. அது விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு எதுக்குன்னா, இப்போ ஒருத்தர் கேட்டாரு, வீடியோ எடுத்து சாப்பாடு கொடுக்குற அப்படின்னாரு. நேத்து ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டாரு, என்னடா இப்படிலாம் பண்ணினுங்கிற இந்த வெயில்ல ஒரு நாள் கூட வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க. நீ ஸ்பான்சர் கூட பண்ண தேவையில்ல, கூட வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க. எடுத்து இறங்கி எடுத்து கொடுங்க பாப்போம். எல்லாம் இவ்வளோ பேரை மீறி, அங்க அவ்வளோ பேரை மீறி இவ்வளோ இடத்துக்கு எடுத்துட்டு வந்து மறுபடியும் இந்த இடத்துல இருந்து அது வரைக்கும் நான் எடுத்துட்டு போனோம் சாப்பாடு. பேசிக்கினே இருந்தாதான் சாப்பாடு எடுத்துட்டு போக முடியும். ரிஷிகேஷ்ல இருந்து வந்திருக்கோம். ஆனா இங்க நீங்க எல்லா வண்டி வருதுன்னு பாக்குறோம், நீங்க கொடுக்குறதுன்னு பாக்குறோம். அதாவது ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை, நம்ம செய்யறத வச்சு 4 பேத்துக்கு நீங்க உதவி செய்றீங்கன்னா அது ஸ்பான்சர் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஒண்ணுமில்ல, ஒரு வேட்டிக்காண்டி ஒரு வேட்டிக்கு போட்டு அதே வேட்டின்னு இலவசம் பண்றான். அவனே அப்படி செய்யும்போது நம்மள இருந்து செய்யறதுக்கு என்ன சாமி? 4 பேர் கண்டிப்பா அதுதான். கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வரான். அவன் செய்யற நல்லதெல்லாம் நான் வந்து சொந்த காசுல செஞ்ச மாதிரி எல்லாமே வீடியோ எடுத்து போடுறான். அதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியல. நம்ம கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்து இத பாருங்க, இவ்வளவு பேருக்கு நாங்க அதை பண்ணிட்டோம், இவ்வளவு பேருக்கு இதை பண்ணிட்டு நாங்க அந்த திட்டம் கொண்டு வந்துட்டோம், இந்த திட்டம் கொண்டு வந்துட்டோம். எந்த திட்டம் உங்க வீட்டு பாக்கெட்ல இருந்தா போட்டு கொண்டு வர்ற? உங்கூட்டு காசுல இருந்து போட்டு கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து ரொட்டேஷன் பண்ணி அதுல போட்டு உனக்கு என்ன எடுத்துக்கின்னு எல்லாத்தையும் பண்ற. அத 100 பத்திரிகைக்காரர்கள் வந்து இன்னைக்கு இவர் இதை செஞ்சாரு, இன்னைக்கு மக்களுக்கு இவர் இதை செஞ்சாரு. இவங்களுக்கு யோசிக்கிற அறிவுன்றது வந்து நிறைய பேருக்கு கிடையாது. அதாவது சரி சாமி, போயிட்டு வரேன். நமச்சிவாய. ஆயுசு தீர்க்காயுசு கொடுக்கணும். தீர்க்காயுசு கூட வேணாம் சாமி. இந்த கஷ்டம் அது கூட கடவுள் என்ன சொல்லுங்க, அவன் விட்ட வழி எந்த கஷ்டம் கொடுத்தாலும் அவனே சமாளிக்கிட்டு வழி கொடுக்கட்டும். மகிழ்ச்சியும் கொடுப்பாரு. அதான் வந்தாலும் அவர் இது வராது. எவ்வளவு பேர் சாப்பாடு கொடுத்தோம், சாப்பாடு வெயிட் பண்ணி சாப்பிட முடியாது சாமி. மனசு வாழ்த்தாட்ட இந்த ஆத்மா வாழ்த்து பெரிய அன்னதானம் பண்ணவங்க வாழ்த்துங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க இல்லைன்னா நமக்கு இல்ல, அவங்க இல்லைனாவே நம்ம இல்ல. இந்த ஒரு 365 நாள்ல ஒரு 200 நாள் யாரோ ஒருத்தர் கொடுக்க வச்சு அந்த 165 நாள் நான் ஓட்டிங்கிறேன். அந்த 200 நாள் யாரோ ஒருத்தர் நம்மள வந்து இது பண்ண வச்சு அந்த 165 நாள் நம்ம ஓட்டிங்கிறோம். அதனால அவங்க தான் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறீங்களா சார்? நல்லா இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? எங்கேருந்து வரீங்க? கிட்னில பயங்கர கல்லு. சரியாயிடும், ஒன்றும் இல்லை. வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய நமக்கு. ஓம் நம சிவாய. எங்க படுத்துனந்தியா தாத்தா? படுத்துனந்தியா?
அங்கே நிறுத்தினா அது அங்கே ஆமாம் நம்மளால அங்கே சமாளிக்க முடியாது. ஏன்னா சாமியாருங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ பௌர்ணமிக்கு நிறைய பேர் புதுசு புதுசாக வந்துக்கிறாங்க. சரி, எல்லாரும் சாப்பாட்டுக்கு நிற்பாங்க. அதனால தான் பொதுமக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு பத்தாது. நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஓம் அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய. வாங்க என்ன சாமி. ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. சித்ரா பௌர்ணமி வருது, என்ன தரீங்க? இது அது என்கிட்ட குத்து, நான் தான் டெய்லி குத்துனுக்கிறேன். நிறைய பேர் வந்து நிறைய கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கங்க, பத்திரமா பேங்க்ல போட்டுங்கன்னா. ஓம் நம சிவாய நமக. வாங்க தாத்தா. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க சகல ஐஸ்வர்யத்தோட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க. நமச்சிவாய. அவர் நம்பர், போன் நம்பர் வாங்கிக்கோ. என்ன அவர் என்னது சாப்பிடுவீங்களா? வீண் பண்ணக்கூடாது. சாப்பாடு வீண் பண்ணக்கூடாது சாமி. சாப்பிடுவீங்களா 3 சாப்பாடு? சரி, அது நீங்க சாப்பாடு 3 சாப்பாடு சாப்பிடுவீங்களா? சரி, கொடுப்பா. ஸ்வீட் தருவோம். வெயில் காலம் போன உடனே மழை காலம் வந்த உடனே தருவோம். ஓம் நம சிவாய அருணாச்சல சிவாய அண்ணாமலையார் கரோகரா. போயிட்டு வாங்க. வாங்க நைனா, வாங்க டைம் ஆகுது, வாங்க. நமச்சிவாய தாத்தா. நமச்சிவாய அண்ணாமலை கரோகரா. சாப்பிடுங்க போய். 0 1 0 8 சிவா என் பேரு. சரி. பாண்டிச்சேரி தாத்தா பேசுறேன்னு சொல்லு. போயிட்டு வரட்டுமா? அவங்க வேணா வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தாத்தா ஃபோன் பண்ணிட்டு வா சாயந்தரமா. நாளைக்கு தானே ஒரு நாள் கலெக்ஷன் போயிட்டுமே. அப்புறம் எங்க கலெக்ஷன் எல்லாம் வேணும், நான் கலெக்ஷன் எடுத்துருவோம் அதுக்குள்ள. சாமி சாப்பிடுங்க சாமி. இது கொடுக்குற வாங்கிக்கிறீங்களா? என்ன சாமி? நான் பொம்படி மாசம் படம், பொம்படி மாதம் பழம் ஒன்று தரேன். பொம்படி மாதம் தரேன், ஒரு நிமிஷம். சரிங்க. ரொம்ப நன்றி. நன்றி சாமி. வர சாமி, போயிட்டு வர சாமி. என்னக்கா நேற்று நின்று நான் பார்த்துட்டு யாரும் வரல. அவர் கேளுங்க. நேற்று நின்று இங்க பார்த்துட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஏந்து வந்தாரு. அவர் கேளுங்களா? நீங்க யாருமே இல்ல. போயிட்டு பேருக்கு வந்து இல்ல சாமி, 1 மணிக்கெல்லாம் நான் இங்க இருக்கிறேனே. அப்படி இல்லையே, நான் தான் அவர் எதிரில பார்த்தாரே. கேளுங்க, நான் நின்று பார்த்து கொடுத்துட்டு தான் போறேன். நான் அவரை கேளுங்க. நான் நிக்காம போயிருந்தேன், இந்த ஷாப்பிங்லாம் நிறுத்தாம இருக்க மாட்டேன். அங்கிருந்து ஒருத்தர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு தான் போனேன். ஓம் நம சிவாய். நான் நேற்று இங்க கொடுத்துட்டு தான் போனேன். நீங்க ஆள் இல்ல. நான் போயிட்டேன். நீங்க போயிட்டீங்க, நான் என்ன பண்றது? ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. நல்ல சாப்பாடு ஒன்று. ஓம் நம சிவாய நமக. வாங்க சாமி. சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. நல்லா இருக்கும். நமச்சிவாய தாத்தா, எப்படிங்கிறீங்க? ஓம் நம சிவாய நமக. என்ன தாத்தா? வண்டிக்குள்ள உட்காந்து எப்படிதான் ஓட்டி தானே ஆகணும். ஓம் நமச்சிவாய நமக. இந்த தாத்தா சாப்பிடுங்கண்ணா, நல்லா இருக்கணும். ஆனால் தான் நம்ம பண்ணுவாங்கன்னு வேண்டிக்கணும். சரியா? நமச்சிவாய. ஒன்று குத்துரு அவருக்கு. சாப்பிடுங்க. சித்ரா பௌர்ணமி என்ன சொன்னாங்க? பார்த்து உஷாரா இருங்க. கூட்டம் நிறைய வரும், பார்த்துருங்க. தாத்தா பத்திரம் பார்த்து கொடுத்துரு.
எத்தனைங்க? ஒன்று தான். ஓம் நம சிவாய. ஒன்று ஒரே நிமிஷம் இருங்க. ஓம் நம சிவாய. தரேன் அவர் 2 குத்துறேன். 2 குத்துறேன் அவரு. இப்படி வந்துடுங்க சாமி, இப்படி வந்துடுங்க சாமி. ஓம் நம சிவாய. கொடுத்துருங்க அவர்கிட்ட. நீங்கள் எங்கே இருந்துங்க ஐயா வரீங்க? புஞ்சி புளிம்பு. புஞ்சி புளிம்பு, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஒரு செட்டு கொடுத்துரு சார். தரேன். நல்லா இருக்கணும் அண்ணாமலையாளர்களால். நல்லா இருக்கும் குடும்பத்தினர். நன்றி. ரொம்ப கண்டிப்பாக. சரிங்க, நன்றி. நமச்சிவாய். வாங்க வாங்க. ஒன்று கொடுத்து. நமச்சிவாய். நமச்சிவாய். பாப்பா எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்கியா? எங்கே இருக்கா? அயோத்தியா? சரி சரி. வாங்க சாமி. நமச்சிவாய். ஓம் நம சிவாய. அருணாச்சலீஸ்வராய நம. ஒன்னா டெஸ்ட் எடுக்கிறேண்ணா. சாமியார்களின் தலைவர் மாதிரி முன்னாடி வாங்கினீங்களே, அதனால தான் சொன்னேன் நான். உங்களை சொல்லி வெறுப்பேற்றி 2ங்களா? ஒன்று மோர் சாம்பார். மோர் 1 கூட அடி. மோர் கண்டினியூ தான் பண்ணிக்கிறோம். டெய்லியும் மோர் கொடுத்துருந்தாங்க. 47-48 டிகிரிலாம். அதுதான் நேற்று ரொம்ப வெயில், இன்றைக்கும் வெயில் அதிகம். நேற்று கடுமையான வெயில். ஒன்றா மோரா? இல்லை 2 மோர் சாம்பார். உங்களுக்கு எத்தனை? மோர் சாம்பார். கடுமையான வெயில். சிவாய நமக. ஐயா உங்களுக்கு? மோர் சாதம். எங்கே ரொம்ப நாளாக ஆளை காணும் நீங்கள்? சாமி நீங்கள் வர நேரத்தில் தூங்கிட்டு இருப்பேன். இல்லை சரி சரி. இல்லை வெளியூர் எங்கன்னா போயிருந்தீங்களோன்னு நினச்சேன். இனிமேல் வெளியூர் தான். உங்களுக்கு 2 அப்படியே ஒரு செட்டு கொடுத்து. சிவாய அருணாச்சலேஸ்வராய அண்ணாமலையார் கரோஹா. ஓம் நம சிவாய. உங்களுக்கு 2. சிவாய திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய சாமி. 1 2ங்களா சாமி? நமச்சிவாய நமக. எத்தனை சாமி? 2. வயிறு பெரிய வயிறு. ஓம் நம சிவாய நமக. உங்களுக்கு மோர் வேணாமா? வேணுமா? ஓம் அருணாச்சலீஸ்வராய நம. அதான் எத்தனை? 2. உங்கள் கை சரியாகலையா? இன்னைக்கு வந்து சாம்பார் மோர். சாம்பாரை கொடுங்க. சாம்பார் மட்டும். ஓம் நம சிவாய நமக. ஒன்றும் பாவெல்லாம் படையவே போயிடல. எங்க வேணா போய் சாப்பிடுங்க. ஃபுல்லா சாப்பாடு போறாங்க. போய் சாப்பிடுங்க. அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவான். ரொம்பலாம் மெனக்கட்டுக்க தேவையில்ல. எங்க வேணாலும் போய் சாப்பிடலாம். போய் பிரச்சனையே கிடையாது. அது பணம் வேணுமே எனக்கு. இது என்ன ஃப்ரீயாவே சாப்பாடு, காசு கொடுத்து சாப்பாடு போடுறாங்க. போய் சாப்பிடலாம் போங்க. இல்லை போனேன். காசு கொடுத்து உட்கார வச்சு வடை பாயசத்தோட சாப்பாடுலாம் போடுற இடங்குது. போய் சாப்பிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்குங்க. ஓ நமச்சிவாய. பை தூக்கின்னு கிளம்பிட்டீங்களே. பல்கா பணம் வந்துச்சா? பணம் வசூல் பண்ணதான். எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. பல்கா எதனா கொடுத்து அமிச்சிட்டாங்களா உங்களுக்கு? ஐயோ 10 பைசா கொடுக்கல. ஏன்? டீ தண்ணி கூட வாங்க கொடுக்கலாம். ஆமா. கை கொடுக்குறது என்ன ஆச்சு?
நடக்குறியா இங்கே உட்காந்து பாரு அவரு சாப்பிட நல்ல வாட்டமா ஏன் சிரிப்பு வருதா சாம்பார் மோராங்க வந்து சாம்பாரா மோரா மோர் சாம்பார் வேண்டாம் 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு சாம்பார் வேணாமா 4 மணிக்கு சாம்பார் கேட்டுறாத கேட்க மாட்டேன் மோர் இருக்குது நமச்சிவாய நமக ஓகே உட்காருங்க நமச்சிவாய நம்ம ஊருக்க வேணாமா தண்ணி போ தண்ணி சாப்பிடுங்க போயிட்டு வாங்க சாப்பிட்டு போறீங்களா போயிட்டு வாங்க நமச்சிவா நான் போட்டாமா கிளம்பட்டுமா நான் கிளம்பலாமா நான் விசாரிது அது அவ்வளோ இஷ்டம் சரி சொல்கிறேன் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் வெரைட்டி ரைஸ் இல்லை சாமி இன்னைக்கு மோர் சாம்பார் ஒன்றா நமச்சிவாய் கிருத்திகா என்ன ஒரு மோர் மட்டும் போதுமா சித்தரா பௌர்ணமி இன்னைக்கு எங்கேயும் போலையா எங்கே போகிறதுன்னு யோசனை பண்ணிக்கிறேன் போயிட்டு வாங்க சாப்பிடுங்க போயிட்டு வாங்க இன்னொரு சாப்பாடு என்ன வழி இந்த பக்கம் போனால் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் இந்த பக்கம் போனாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் ரெண்டுமே சுற்றின்னு போகிறது தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா அங்கே எங்கே போகிறதுன்னு வழி கிடைக்கும் எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறுங்க போங்க இந்த பக்கம் போகிறீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் போகிறீங்களா இந்த பக்கம் போனால் 7 கிலோமீட்ரு இந்த பக்கம் போனால் 7 கிலோமீட்ரு இப்போ நம்ம சென்டரில் இருக்கிறோம் நீங்கள் எந்த பக்கம் போகணும்னு முடிவு பண்ணிக்கோங்க எந்த பக்கம் போகிறீங்க யோசனை மோர் குடிச்சுனே யோசனை பண்ணுங்க வெயில் நைட்லாம் தூங்காமல் வந்துருப்பாங்க என்ன பண்ணுறது நமச்சிவாய நான் கொரட்டை பாரு ஐயா இப்படிலாம் குரல் கொடுக்கு எந்திரிக்காம தூங்கினா என்ன நினைக்க தோணும் காலை வேற வெளியில விட்டுனே திருச்செந்தூர் சாமின்றான் ஆர்ன் அடிக்கிறேன் கிட்ட வந்தாலும் ஏந்திரிக்க மாட்டேற என்ன நைட் எல்லாம் தூக்கம் இல்லையா தூங்க தப்பு இல்லை, காலை வெளியே விடாதீங்க, வண்டிங்களாம் ஓரமா போகுது. சாப்பிட்டே இல்லையா? இன்னும் சாப்பிடல. அம்மா இன்னும் போயிட்டு எங்க போய் சாப்பிடுவ? கொஞ்ச நேரத்தில் பகீல் ஆகி போச்சு. வாங்க ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. இதுக்கு மேல தூங்க தந்தா சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறதுல யாருன்னா சொல்லிட்டு தூங்குங்க. தூங்க தான் போறேன் நானு, அண்ணா எழுப்புங்க அப்படின்னு. ஒண்ணு குத்து பண்றா மரத்துக்கு காவலா? மரத்தை பிடிங்கிட்டு போவோம் பாத்துக்கிறியா? சரி சரி. ஏமலண்ணா எப்படிக்கிறீங்க? நல்லா இருக்கிற சாமி. நமச்சிவாய். சாப்பிடுங்கண்ணா. நல்லா இருக்கிறியா? சந்தோஷம். வேணா கொடுக்குறேன். என்ன ஐயா, இது ரசனாவே கொடுக்கலாம் ஐயா. ரசனா எந்த கம்பெனி இது வேணும்? இது அங்கே நம்ம ஃபாரின்லேருந்து எடுத்துன்னு வந்து என்ன எல்லாருக்குமே ஐஸ் போட்டு கொடுத்துட்டுமா? ஐஸ் போட்டு ஐயா. ஐஸ் போட்டு கொடுத்துட்டுமா? ஐயா நான் கொடுக்குறேன் ஐயா. நீங்கள் கொடுக்குறீங்களா? சரி. மோரை கேன்சல் பண்ணிட்டு சரி சரி. எல்லாரும் அரைச்ச மோரை மாவே நம்ம அரைக்கக்கூடாது. சரி. நம்ம ஒரு வித்தியாசமாக செய்வோம். சரி சரி. ஒரு நாளைக்கு ரசனா, ஒரு நாளைக்கு ஆப்பிள் ஜூஸ். சரி சரி கொடுத்துடலாம் ஐயா. ஆமாம், இந்த மாதிரி கொடுப்போம். ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுங்க ஐயா, ஒரு 1/2 லிட்டரு மாசா கொடுங்க. கலர் சாமிகளுக்கு நல்லா கூலிங்க. கொடுத்துறேன். 1/2 லிட்டரு கொடுத்துட்றேன். ஆமாம். அதானே உனக்கு வரிக்கையே வாங்கி வந்துருக்க முடியுமா? வரிக்கு கம்பெனி தான் வைக்கணும் உனக்காக. நான் இல்லைன்னா நான் பண்ணுறது. வா இந்த வா
முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணு. சாப்பிட்றா. எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். டெய்லி விருந்து வச்சுக்கிறாங்க. நான் போகிறேன் அன்றைக்கெலாம். மாமியார் வீட்டுக்கு போகிறேன். மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் அழிக்கிறாங்க. அதான் தேவைக்கு வந்தேன்னா சாதாரணம். அப்பா நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க? எனக்கு கேட்கலையா? சுடுது. எனக்கும் தான் சுடுது. சீக்கிரமாக சொல்ல. உனக்கு சுடாது, எனக்கு சுடுது. உனக்கு வயசு இதல்ல, சுடாது. அப்பா இன்னும் போலையா நீ? ஓ சளி பிடிச்சிங்க. சளி பனிப்பே இல்லை. நேற்று நல்லா செட்டியார் நேற்று காரக்குழம்பு நல்லா இருந்துச்சா? நேற்று காரக்குழம்பா? நல்லா அப்பா ஒன்று கொடுங்க. ஒன்று சிவாய மோர். ஏயா ஊர் ஊரா சுற்றிட்டு வந்துட்டியா? மறுபடியும் போகணும். மறுபடியும் எங்கே போகிறா? வாங்கிக்கோ, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். கிடைச்சா எத்தனை முன்னா? மோரா குழம்பா? மோர். குழம்பா? மோரா குழம்பா? மோர் ஒன்று கொடுத்துருங்க. மோர் மட்டும் வேணா? மோர் சாப்பாடு தான்டா. பத் இந்தாம்மா போயிட்டு வாங்க. தண்ணி ஒன்று இருக்கு. சாமி தண்ணி வச்சுக்கிறேன் சாமி. எதுக்கு? நான் தாத்தாக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். கடைக்கு போய் ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா கட்டினீங்களா? சரி சரி போய்ட்டு. சொல்லு சொல்லு சொல்லு. சிவாய நமக. நமச்சிவாய. என்னடா வண்டி வந்து இச்சிர போகுது அப்படின்ட்டியா? பேனா எத்தனை வரலையா? நீ எத்தனை வந்தியா? நான் மட்டும் படிக்கிறதா? நான் இப்போ நான் ஸ்கூலுக்கு போய் நிற்கிறேன். பார்த்தியா பள்ளிக்கூடம் எங்கே போய் நிற்கிறேன்? டிரைவர் படிப்பாங்களா? சாப்பாடு எத்தனை வேணும்? மோரா? மோரா குழம்பா? குழம்பே ஒன்று கொடுத்துருப்பான். சாப்பிடாமா? குழம்பா? ஏன்னா ஃபோன் நம்பர் தந்துக்கிறாரு பாரு. தருவார். போய் சைக்கிள் கடையில் போய் ஃபோன் பண்ணுன்னா, சைக்கிள் கடையில் போய் ஃபோன் பண்ண, நாங்கள் பேசிக்கிறோம். என்ன ரிப்பேர் எதுன்னு நாங்கள் பேசிக்கிறோம். போய் ஃபோன் பண்ணு. நம்பர் வாங்கிக்கினியா? நீ உள்ளே கூப்பிட்டு தரேன். நான் ஃபோன் நம்பரு அங்கே ஃபோன் பண்ண. ஃபோன் பண்ணுங்க. கடையில் ஃபோன் பண்ணி, சைக்கிள் கடையில் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என்ன இது நம்ம இது பண்ணிக்கலாம். போயிட்டு வரட்டுமா? ஒன்றா ரெண்டுங்களா? ரெண்டு கூட. சிவாய நமக. ஒன்றா ரெண்டுங்களா? ரெண்டு. நேற்று எங்க சைக்கிளை கிளம்பி போயிட்டியா?
ஆமா சொன்னேன், ஓட்டு வேற போடல. ஓட்டு போடலன்றதாலயா? மணி 3 கிட்ட ஆகுது. ஆ. சரி, நீங்களே ஓட்டு கிட்ட போட போயிட்டீங்களான்னு நினைச்சீங்க. 3 கிட்டலாம் ஆகலையா? 2:40 வந்துட்டாங்க. 2:40 தான் நான் கிளம்பினேன். 55 ஓட்டு 55 போய் ஓட்டு போட்டியா? யாருக்கு போட்ட? கலவரம் ஆயிடும் போல இது இங்கேயே. ஓடிய பார்த்தா அவனுக்கு ஆசை வராது. அவனும் மனுஷன் தானே. இருந்தாலும் சாப்பிட வானாடல, மக்களுக்கு செய். சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. மணாலா நீ தான் ஆளை காணும். மணாலா கூட்டால நீ தான் ஆளையே காணும். கது சாத்திருக்கேன் பாப்பா பாட்டியே, கது சாத்திருக்கோம். ஆள் இருக்க மாட்டேன். நீ கது தட்டியா கொடுக்க முடியும்? ஓணுமுன்னா கொடுக்கணும். இந்த வயசுல நீ எனக்கு என்னத்துக்கு ஓணும்? இந்த வயசுல நீ என்னத்துக்கு ஓணும் எனக்கு? எத்தனை அன்னைக்கு கூட நிறுத்தி கேட்டமா இல்லையா? இது உள்ள பத்துங்குதுன்னு சொன்னியா இல்லையா? உள்ள பத்துங்குதுன்னு சொன்னியா இல்லையா? அப்ப முடியலன்ற நீ தான். நாளையில இருந்து வந்து நீ எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்ற. உனக்கு எப்படி நான் அக்கறையா வந்து உன்னை பார்த்து பேச முடியும்? நீ பண்ணிக்கிறியா? கடைசியில நீயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். பொண்ணு சம்மதிக்குமா? அம்மா தம்பியா? தம்பி தானே. நல்லாக்கிறியா? வெயில் எங்கேயும் வெளில போகாத. பாவங்க அதிகமா அடிக்குது வெயில். பட்டியா வெயில் அளவுக்கு அதிகமா அடிக்குது. வந்து பாக்குற நீங்க ஆள் இருக்க மாட்டேன்றீங்க. வண்டி வருமா கது மூட்டிச்சு, நான் பார்த்து நினைக்கிறேன். பங்களா பாரு, நீ பங்களால இருக்கிற. நான் பங்களால இருக்கும்போது நான் உன்னை எப்படி கூப்பிட முடியும்? போதுமா? ஜஸ்ட் பண்ண முடியாதாமா? நான் உன்னை பார்க்க ஆள் இருக்க மாட்டேன். அதனால தான் போ. 5 வருஷம் நான் புடவை தந்து 5 வருஷமா நீ ஒரு 5 ரூபாய் கூட காசு கொடுக்க மாட்டேற. பேர பிள்ளைங்களுக்கு எத்தனை போய் கொடுத்துட்டு வர. எனக்கு என்ன கொடுக்குற? 1000 கொடுக்குறீங்க. எனக்கு என்ன கொடுக்குற? எந்த பேர பிள்ளைக்கு பஸ் ஏறி போய் கொடுத்துட்டு வர? என் வீட்டில் எங்க நான் போறேன்? நான் எந்த ஊருக்கு பஸ் எங்க கொட்டுவியா பணம்? ஏன் உங்ககிட்ட கொட்டலையா? வேலைக்கு போறனால அது முன்னே சொன்னா கேட்பேன். 2 வருஷம் மகராசு எனக்கு பணமா கை. சரி, என்ன பண்ணுன்றப்ப? ஏன் எனக்கு போட முடியல? சோகன்னு கொடுத்து வர வச்சு போட கொடுத்து சாம்பார் அடிக்கிற வெயிலுக்கு பின்ன மனுஷனே சூடாகிறான். சாம்பார் சூடா இருக்காதா? சுட சுட வண்டி கார்ல நாங்களே ஆனாலும் அதாங்கிறோம். இங்க வந்து குடிச்சு டோகன் யாரு குத்துது? குடிச்சுதான் போட கொடுத்தாங்க. வேட்டி குத்துருப்பா. வேட்டி என்ன பண்ண போற நீ? நான் பாவாடை தச்சுப்பியா? வேட்டி நான் கொடுக்கல, வேற ஒருத்தன் குத்தாங்க பட்டியா. நான் கொடுக்கல. அவங்க கிட்ட தான் கேட்கணும். அது நான் உன்னை தினமும் பார்த்துருந்தாங்க. என்ன காய வச்சுங்கிற இப்ப போய்? ஊருகா? மாங்காய் ஊருகாவா? எலுமிச்சங்கா. பூர்ணாய பச்சு. அதனால ஊருகா போட்டுங்கிறேன் காய வச்சு. சரி, ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்ற. கேட்டா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற. இப்ப புடவை கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? இப்ப புடவை இருக்குதுல்ல, இப்ப புடவை கொடுக்குற கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்ப கொடுக்குற கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? என் பொண்ணு என் கையில பொண்ணு இருந்தா. உங்க கையில பொண்ணு இருந்தாவா? பொண்ணுக்கே 80 வயசு ஆகுது. ஐயோ என் பேச்சு என் பொண்ணு இருந்தா ஐயோ தம்பி குடுக்கணும். ஐயோ தம்பி குடுக்கணும்னு சொல்லுவேன். ஆமா ஆமா. அனாவசியமா ஊர்ல பொண்ணு குடுக்கணும்னு சொல்லுவேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகுதா? 2 இருந்தாலும் பண்ணி வைக்கிறேன்ற. இப்பதான் அந்த மைசூர் மகாராணி சொன்னல, அதே போய் புடிச்சு தாலி கட்டி இட்டுன்னு வந்துட்டேன். அந்த இங்க இட்டுன்னு வரணுமா? காட்டணும். இட்டுன்னு வந்து காமிக்கிறேன்.
நெய்யா தான் ஆமாம்மா ஐயா ஆக்கி போடுறியா ஆக்கி போடுறியா சரி இது வரட்டுமா அது மகாராணியாச்சே எந்த ராணியா இருக்கு ஆ. அதை என்னால ஊர்ல செய்யணும்னா கூட ஆ. 100 ரூபாய் எதுவுமே கடையில் ஆ. தேவையான பொருள் வாங்கியாரு 2 பேரும் உட்காந்து சுத்தே சாப்பிடுவோம் சுத்தியே சாப்பாடு போடு 100 ரூபாய்க்கு 2 பேருக்கு சாப்பாடு சுத்தியே போட்டுருவேன் 100 அந்த கையில் ஆளுக்கு 100 போயிடுவாங்க எப்பா அப்படின்னு சொல்லி புடவை அது வருது கட்ட போயிரு வாங்கிக்கம்மா வாங்கிக்கம்மா என்ன இதே 2 எனக்கு அவங்க கொடுக்கல இது வேற ஒருத்தங்க யாருக்குன்னா கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க யாருன்னா கேட்பாங்கன்னு சொல்லி வச்சுன்னு இருப்பான் அப்பப்போ அவசரத்துக்கு இந்தா நீ ஒரு சாமியாராகும் நீ ஒரு சாமியாராகும் சித்ரா பௌர்ணமிக்கு இந்த புடவையை கட்டுங்க ஓஹோன்னு கலெக்ஷன் ஆகும் பாரு சரி என்ன இதுக்கு அம்மா சட்டை எங்க அம்மா புடவை கிடையாது புடவை கிடையாது பின்ன இது அப்புறம் என்ன கேவிய ஓட்டிட்டு சரி போ புடவை கட்டின சித்ரா பௌர்ணமியில நெல்ல ஜிங்கு 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 நெல்லு நல்லா கலெக்ஷன் அள்ளி விழும் என்ன அப்பயாவது ஒரு 1000 ரூபாய் கொடு மனசார போயிட்டு வா நான் எந்த ஊருக்கும் போடுறேன் சரி நம்ம மண்டைக்கு டியூட்டி எங்கேயும் சரி சரி போனா கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டேன் நீ வேணா பார்த்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வையா அதெல்லாம் முடியாது அது ஏன் பின்னாடி வரும் என் வீட்டு பொண்ணு முன்னாடி கொடுத்த நீ எப்ப கொடுத்த பொண்ணே வாங்கி செய்ய அந்த பொண்ணு ஆ. ஆமா அதே வாங்கி செய்ய அது அது நல்லபடியா இந்த சரி இல்லையா கூட கூட பேசுறல உன்ன மாதிரியா அது வேணும் ஆ. அப்படி பேசினாதான் புண்ணியமாகும் அப்படி பேசணும் அந்த ஐப்பேன் இந்த ஐப்பேன் பற்றி அஞ்சு செலவு ஓ ஓ ஓ அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தா கட் பண்ணி வச்சுட்டா பேசினே இருக்கணும் அவங்க நல்லா சொல்லி கொடு கூட்டின்னு வரேன் ஆக்கி போடுறியா போயிட்டு வா போ பாய் வரா நீ வாங்கிடா உங்களுக்கு 1 2 1 என்ன பாப்பா என்ன பாப்பா 1 2ங்களா என்ன பாப்பா கடலாம் எடுத்துட்டாங்களா ஏன் பௌர்ணமி வருதுல்ல சித்ரா பௌர்ணமியா சித்ரா பௌர்ணமி வருதே என்னதோ இந்தா நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக சாப்பிடுன்னா எங்க நேத்தலாம் ஆள காணா ஏன் வரல ஓட்டு போட போயிருந்தியா ஏன் ஓட்டு போடல முடியல தூக்கின்னு போய் ஓட்டு வாங்குவாங்களே யாருன்னா ஓ இது கவுன்சிலர் எலெக்ஷன் கிடையாதா கவுன்சிலர் எலெக்ஷன் தான் அப்படியே கையோட தூக்கி போய் ஓட்டு போட வச்சிருப்பாங்க ஏன் வாங்க ஒரு தண்ணி மண்டை ஒன்று கொடுப்பா தண்ணி ஒன்று கொடுறா போயிட்டு வரட்டுமா பாப்பா பாய் பாப்பா நாளைக்கா பார்க்கலாம் பாப்பா பட்டி சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டியா இல்லையா சோறு கொடுட்டுமா சோறு எத்தனை வேணும் 2 குத்துரு சாப்பாடு 4-5 நாளா அன்னதானம் அங்கேயே 150 பேருக்கு தான் கொடுத்தோம் கேவி செத்து போச்சு அது போயிடுச்சு 3-4 மாசம் ஆகுது இந்தா சாப்பிடு போயிட்டு வரட்டுமா சாமி சரணம் ஒன்று வாங்கிக்கோ போதுமா கொடுப்பாங்க வாங்கிக்கோ சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்றாங்க கொடு கொடு சாப்பிட்டு வா தரோம் ஒன்று குத்துறா அப்படி டே ஒன்று குடுறா டே வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன்
சாப்பிடு. என்ன பாட்டி? சாப்பாடு வருவா ஆ மணி 12க்கு நைட் சோறு சாப்பிட்டேன். ஆ சரி பத்து சாப்பிடுவேன். சாப்பிடு 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 சாப்பிடு. வரும்னு நான் சொன்னேன். சரி பாட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நாளைக்கா? கீரை குழம்பு நல்லா இருக்கும். சரி பாட்டி சரி பாட்டி. சாம்பார் இன்னைக்கு. உண்மையாப்பா நல்லா இருக்கும். சரி பாட்டி சரி பாட்டி சாப்பிடுங்க. இது இன்னைக்கு சாம்பார் சாப்பிடுங்க. கட்டுமா? போயிட்டு வரேன். நமச்சிவாய். ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆನ್ ಕೊಲ್ಲರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
போல் எனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கண்ணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிர